வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 5 வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரை கடந்து அரபிக்கடலில் நகர்ந்த நிகழ்வும் வேகமாக சோமாலிய பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் மழைப்பொழிவிற்கு சாதகம் இன்றைக்கு இருந்த போதிலும் நேற்றைக்கு கலசப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 13-14 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கு அந்த காற்று சுழற்சியோட தீவிரத்தன்மை சற்று குறைந்திருக்கிறது. அதாவது மேக உருவாக்கத்திற்கே இன்றைக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது இரு காற்று இணைவு. ஆக இப்படி வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள் ஆங்காங்கே மழைப்பொழிவு எதிர்பார்த்திருந்த நிலையில் வாய்ப்பு இருக்கிற நிலையில் பரவலாக பெரிய மழை நேற்று போல் இருக்காது. ஆனால் இந்த இடைவெளி 10ஆம் தேதி வரை மட்டுமே. வடகிழக்கு பருவமழை 11ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை 4 வலிமையான நிகழ்வுகளால் தீவிரமடைய போகிறது. வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியவில்லை. வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே ஒரு சுற்று வடகடலோர மாவட்டங்களையும் வட உள் மாவட்டங்களையும் அதிகமாக பொழிந்திருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு பயிர்களை மூழ்கடித்து சென்றிருக்கிற நிலையில், ஆனால் டெல்டா உள்பகுதி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் மழைப்பொழிவே பொழியும். அதற்கு இன்னும் ஒரு 5 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. 11ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை தரும். அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகள். வடகிழக்கு பருவமழை 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி வரை தொடரும். ஏற்கனவே வெள்ளம் புயல் பாதித்த பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு தொடரும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்தோட தொடக்கம்தான் டிசம்பர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய கஷ்டத்தில் நானும் பங்கேற்கிறேன். உங்களுடன் நேரில் வந்து உங்களுடன் இணைந்து உங்களுடைய அந்த துன்ப நிகழ்வில் கலந்து கொள்ளாவிட்டாலும் உங்களுடைய அந்த கஷ்டத்தை நானும் உணர்ந்து வருந்துகிறேன். அதே நேரத்தில் இத்துடன் மழைப்பொழிவு முடிந்து விட்டது என்று நாம் அப்படியே விட்டுவிட்டு எதையும் சென்று விடக்கூடாது. எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னும் மழை இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரளாவிற்குமே, நல்லா புரிஞ்சுங்க, கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே 4 நிகழ்வுகள் சும்மா சாதாரணமாக நிகழ்வாக தான் எல்லாமே நினைத்தோம். அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே போய்விடும் நினைச்சோம். 4மே குறைந்தபட்சம் ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷர் வரைக்கும் தீவிரமடைய போகுது. அதாவது 1 வெல்மார்க்டு லோ ப்ரெஷர், 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ, 1 புயலாக. ஆக 4 நிகழ்வுகள் குறைந்தபட்சம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் தீவிரமடைய இருக்கிறது. ஆனால் வழித்தடம் மட்டும்தான் வெவ்வேறு வழித்தடங்களை அமைத்துக்கொள்ளும். முதல் நிகழ்வாக, அதாவது இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் நிகழ்வு ஏற்கனவே 1ஆம் தேதி கரை கடந்திருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 11ஆம் தேதி தமிழ்நாட்டின் தரையை தொட இருக்கிறது. இலங்கையை கடந்து அது குமரிக்கடல் வழியாக போனாலும் தமிழ்நாட்டை தொட்டு பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு டெல்டா தொட்டு தென்கடலோரம் தொட்டு குமரிக்கடல் வழியாக போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நெருங்கி வந்து தொட்டு சென்றாலும் அதே மழை தான், நெருங்கி வரும் முன் அப்பால் இருந்து கொண்டிருந்தாலும் அதே மழை தான், இலங்கை கடந்தாலும் அதே மழை தான். காரணம் எம்ஜிஓ சாதகமாக இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி கூடுதலாக கிடைக்க இருக்கிறது.
ஆக இரு காற்று இணைவுகள் மிக சாதகமாகவே இருக்கிறது 4 நிகழ்வுக்குமே. ஆகவே 4 நிகழ்வும் கடந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நேரத்தில் இரு காற்றில் சரியான சதவீதம் இல்லாமல் மழை பொழியாமல் போனது போல இப்பொழுதெல்லாம் நடைபெறாது. 4 நிகழ்வுமே நிறைய மழைப்பொழிவை தருவதாகவே தெரிகிறது. ஆக டிசம்பர் 11 14ஆம் தேதி ஒரு நிகழ்வு, அது 15ஆம் தேதியும் மழை தொடரும். 11 தொடும், 12 நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் தென்கடலோரத்துக்கும் தான் அதீத மழைப்பொழிவு தெரிகிறது. டெல்டாவிற்கும் தென்கடலோரம், தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் நிறைய மழைப்பொழிவை தர இருக்கிறது. இது தமிழ்நாடு டெல்டா மாவட்ட தொட்டு கரை கடக்காமல் மன்னார் வளைகுடா இலங்கை வழியாக அல்லது வட இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வழியாக 3 வாய்ப்பாக நம்ம சொல்லலாம். மத்திய இலங்கை வழி மன்னார் வளைகுடா, வட இலங்கை வழி மன்னார் வளைகுடா, அல்லது டெல்டா தொட்டு பாக்ஜல சந்தி வழி மன்னார் வளைகுடா. எங்கே வந்தாலும் மன்னார் வளைகுடாக்குள்ளே வரும். ஆக மன்னார் வளைகுடாவுக்குள் வந்தாலே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை தரும். ஆகவே கண்டிப்பாக இந்த 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு நிறைய மழைப்பொழிவை தருவதற்கு சாதகம் இருக்கிறது. நான் எப்பொழுதுமே நிறைய தான் சொல்லுவேன். ஆகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும், நிறைய நான் பெரிய அளவில் அந்த படி இப்படி ஏற்படும்னா அதெல்லாம் நெருங்கும் பொழுது உறுதிப்படுத்திய தன்மைதான். உறுதிப்படுத்தி அது எந்த மாவட்ட வழித்தடமாக அமையும் இப்போ எல்லாம் சொல்லி அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் நான் முன்னெச்சரிக்கை கொடுப்பேன். ஆகவே இப்படியே ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் தான் டிசம்பர் இறுதி வரை இருக்கும். இந்த வரக்கூடிய நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு என்றால் அடுத்த நிகழ்வு அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களாக இருக்கும், அடுத்த நிகழ்வு அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களாக இருக்கும், அடுத்த நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களாக இருக்கும். ஆனால் எல்லா நிகழ்வும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும். அதுதான் இப்போ ஒரு ஸ்பெஷல் வரக்கூடியது. ஆக வரக்கூடிய டிசம்பர் 11 15ஆம் தேதி ஒரு நிகழ்வும் அது மண்டலமாக கூட தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வேல்மார்க் லோ ப்ரெஷர் வரைக்கும் தீவிரமடைஞ்சிடும். அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும். இது 15ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 16ஆம் தேதியோ 15ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்துட்டு அடுத்து 17 19ஆம் தேதி அடுத்து ஒரு நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து 20 24ஆம் தேதி ஒரு நிகழ்வு. 20 24ஆம் தேதி ஒரு மிகவும் வலுவான நிகழ்வாக இருக்கலாம். நிறைய மழைப்பொழிவு மழைப்பொழிவாக இருக்கும். டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு ஒரு இடைவெளி கொடுத்துட்டு 26 30க்கு ஒரு இடைவெளி ஒரு மழை நிகழ்வு. ஆக நிகழ்வு 4ம் வலுவானது, நிறைய மழைப்பொழிவு தரக்கூடியது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து நீங்கள் இந்த 10ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் மழை இல்லாட்டாலும் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் 10ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் இடைவெளி நீண்ட இடைவெளியெல்லாம் இருக்காது. ஒரு நாள் இடைவெளி இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அரபிக்கடலேருந்து அந்த நிகழ்வு வங்கக்கடல் காற்று ஈர்த்து கொண்டு தான் இருக்கும், அதுவும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆக 11ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாளைக்கு மழை இடைவெளி பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. பெருமழை நிகழ்வுகள் தான் நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.